Hi friends, welcome to Ap4Menu. Traditional style Paruppu Urundai Kulambu எப்படி பண்றதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த Paruppu Urundai Kulambu authentic South Indian ஸ்டைல்ல சுவை மாறாத மாதிரி ஒரு சில டிப்ஸோட எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். சோ வாங்க friends, Paruppu Urundai Kulambu எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பருப்பு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு ரெண்டையும் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அரைச்சி எடுத்த மிக்சர் பாதி பருப்பாக பாதி பேஸ்ட்டாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு மிக்சரை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் பொடியாக வெட்டின பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பொடியா வெட்டின கொத்தமல்லி தழை. இந்த கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம். 1/2 கப் பொடியா வெட்டின வெங்காயம், இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு மிக்சரை இந்த மாதிரி சின்ன சின்ன லெமன் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா மிக்சரையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு 2 பால் அளவுக்கான மிக்சரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு உருண்டைகளை எல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 to 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது. இதை சேர்த்து லைட்டாக பூண்டு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் பொடியாக வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதும் அதோட 1 கப் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி தண்ணியை குழம்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பருப்பு மிக்சரையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பு மிக்சரை இப்படி டைரெக்டாக குழம்புல சேர்க்கும் போது குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி சேர்த்துருக்கோம். அதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து குழம்போட கன்சிஸ்டன்சியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்ச பருப்பு உருண்டைகளை இதில் ஒன்றொன்னா மெதுவாக சேர்த்துக்கோங்க.
இந்த பருப்பு உருண்டைகளை இந்த குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விடக்கூடாதுங்க. இதை இப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குழம்போட வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, பருப்பு உருண்டையெல்லாம் குழம்போட சேர்ந்து சூப்பராக வெந்திருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த பருப்பு உருண்டை குழம்பு சூடான சாதத்தோட ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எது கூட சாப்பிட்டாலும் இது ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.